ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய குணாதிசயங்களை குறித்தும் அவருடைய பண்பு, அவருடைய இயல்பு, அதாவது அவருடைய கேரக்டர்ஸை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். என்னோடய அப்ஜெக்டிவ், என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, மோர் யூ நோ அபவுட் காட் வில் ஹேவ் மோர் ரெவரன்ஸ். அதாவது ஆண்டவரை பற்றி அறிய அறிய அவர் மேலே இருக்கிற அந்த பயம், ஒரு கணம் அதிகரிக்கும். ரெண்டாவது, தவறான சத்தியத்திலிருந்து, தவறான உபதேசத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். இல்லையே, தேவனுடைய சுபாவம் இப்படி, எது தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்த முடியும் தவறான சத்தியங்களை. மூன்றாவது, எப்பேற்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம், நம்மளுடைய தேவன் யார் அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த உணர்வு பெருக பெருக, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக விசுவாசமும் அதிகரிக்கும். கடந்த எபிசோடில் நம்ம தேவன் பரிசுத்தர் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி தொடர்ந்து அதை கற்றுக்கொள்ள போகிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமானது என்ன, அல்லது கிறிஸ்தவத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் மொத்த இந்த கிறிஸ்தவத்திற்கே அல்லது மீட்பிற்கே, இந்த ரிடம்ஷனுக்கே அடிப்படை என்னன்னு கேட்டால் நீங்கள் சிலுவை அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லது இப்படி எடுத்துக்கலாமா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து வேதத்தை எந்த பக்கம் புரட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஓமானங்கள் வழியாகவோ இல்லை ஒரு மெட்டஃபோர் வழியாகவோ நம்ம கிறிஸ்துவை பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அந்த அடிக்கப்பட்ட அந்த விலங்கு, அதை ஒரு கிறிஸ்துவின் சாயலுக்காக நம்ம பார்க்குறோம். நோவாவுடைய பேழையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் அங்கேயும் கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்கள் பாஸ் ஓவராக இருக்கட்டும், அதாவது பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை அந்த பாலைவனத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பமாக இருக்கட்டும், இல்லை அந்த மாறாவின் தண்ணீராக இருக்கட்டும், இல்லை இந்த லேவியராகமத்தில் வரக்கூடிய எல்லா பலிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை நிழலாட்டமாக சொல்ல வருதுன்னா, கிறிஸ்துவையும் அதனுடைய சிலுவை பாடுகளையும் குறித்தது நிழலாட்டமாக சொல்ல வருது. இப்போது இந்த முழு வேதமும் எதை சார்ந்து இருக்குது? கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினால் உண்டாகும் மீட்பையும் சுத்தியே தான் வருது. அதாவது தேவ ஜனமும் தேவ ஜனத்தின் மீட்பும், இதுதான் முழு வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போது ஒருவேளை தேவன் பரிசுத்தர் இல்லை, இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், காட் இஸ் ஹோலி அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்களேன், பரிசுத்த தெய்வம் அவர் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லைன்னா இந்த முழு வேதமும் உங்களுக்கு அவசியமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். மீண்டும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேதம் முழுக்க எதை பற்றி பேசுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் மீட்பு, மீட்பினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அல்லது ரொம்ப பிரித்தோம் அப்படின்னா, ஏன் மீட்பு, எப்படி மீட்கப்பட்டீர்கள், மீட்டதினால் வந்த விளைவுகள், இதுதான் மொத்த வேதமும். ஏன் மீட்பு? மனிதன் பாவத்தில் விழுந்ததினால மீட்பு. எப்படி மீட்கப்பட்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் மீட்கப்பட்டீர்கள். மீட்கப்பட்டதுடைய விளைவு இயேசு கிறிஸ்துவினுடைய சுதந்திரம், அவருடைய புத்திர சுவிகாரம், இதெல்லாம் அடுத்து மொத்தமாக படிக்கிறோம். அப்போ இந்த வேதத்தை இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, மீட்பிற்கான அவசியம், மீட்பிற்கான திட்டம், மீட்பின் விளைவுகள், இதுதான் மொத்த வேதம். இப்போ இப்படி வச்சுக்கலாம், தேவன் மட்டும் பரிசுத்தராக இல்லை அப்படின்னா மீட்பு தேவைப்படுமா? மீட்புக்கான திட்டம் தேவையா? இந்த மீட்புங்கிற கான்செப்டே தேவைப்பட்டிருக்குமானா இல்லவே இல்லை. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, பரிசுத்தமான தேவன்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்ல வரேன். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே பரிசுத்தம் தான். அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், சார் தேவன் பரிசுத்தராக இல்லைன்னா சிலுவை என்பது அவசியமே இல்லை. புரியும் நினைக்கிறேன். சிலுவை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் காஸ்பல் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, சுவிசேஷம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, சிலுவை பாடுகளை பற்றி நினைவு கூறாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, இந்த மீட்பின் அவசியத்தை உணராமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த மீட்பு, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், இந்த சிலுவை, இது எல்லாமே ஒரே ஒரு அட்ரிபியூட், ஒரே ஒரு குணாதிசயம், தேவனுடைய ஒரே ஒரு குணாதிசயத்தினால தான் இதெல்லாம் நடத்தப்பட்டது. அந்த குணாதிசயம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். அப்போ பரிசுத்தங்கிற ஒரு விஷயத்தை தேவனிடத்தில் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே பயனற்றவைகள் போல தோன்றுகிறது. அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அடிப்படையே என்னென்னா பரிசுத்தம். தேவன் மாத்திரம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா இந்த சிலுவையும் இல்லை, மீட்பும் அவசியம் இல்லை, மீட்பின் திட்டமும் தேவையில்லை, அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் இந்த மீட்பை சுற்றி வருகிறது என்றால்
தேவன் பரிசுத்தத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி அதே பரிசுத்தத்தை பற்றி பேசலாம். பார்த்துங்களேன், எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது: முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ என் கேள்வி, எங்கே தூரமாக இருந்தீங்க, எங்கே பக்கத்தில் வந்தீங்க? சார், உங்கள் தூரங்கிறது என்ன, பக்கங்கிறது என்ன? நல்ல கவனிங்க. ஆதாம் ஏவாளும் தேவனோடு உலாவி கொண்டிருந்தார்கள். எப்போ பாவம் வந்துச்சோ அப்போ அவன் தூரமாக போனான். எங்கே போனான்? ஒளிஞ்சிருந்தான், பயந்து இருந்தான். பயம் என்கிறது விசுவாசத்தினுடைய ஒரு எதிர்மறை. ஒளிந்து இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா இருக்கிற? என் பக்கத்தில் நீ இல்லையே, எங்கே இருக்க? நான் வச்ச இடத்துல நீ இல்லையே, எங்கே இருக்க? ஆமாம் ஆண்டவர், தூரமாக போயிட்டேன். ஏன் தூரமாக போயிட்டேன்? பாவம் வந்ததுனால உங்களுடைய பக்கத்தில் வர்றதுக்கு என்னால் முடியலை. அவன் நிர்வாணின்னு சொல்கிறான். நிர்வாணின்னு என்ன, பேசிக்காக நீதி போயிடுச்சு, தேவனுடைய சாயல் போயிடுச்சு, பாவ சாயல் வந்துடுச்சு, அதனால் அவன் விலகி போயிருக்கிறான். அப்போ இப்படி தூரமாக இருந்தேன்னா அப்போ ஏன் தூரமாக போனேன்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனாலையும் நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் என்னால் அவர் பக்கத்தில் வர முடியல, தூரமாக போயிட்டேன். இப்போ சமீபமாக ஆயிட்டேன். எப்படி சமீபமாக ஆயிட்டேன்? அந்த திரைச்சிலை 2ஆக கிழிந்து தேவனுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் என்ட்ரு ஆயிட்டேன். அப்போ என்ட்ரு ஆயிட்டேன். எப்படி என்ட்ரு ஆயிட்டேன்? இந்த சிலுவையின் மூலமாக என்ட்ரு ஆயிட்டேன். அப்போ இந்த மொத்த மீட்பின் திட்டமே நான் தூரமாக போனது ஏன் அப்படின்னா என்னுடைய பாவத்தினாலன்னு சொல்கிறத விட இப்படியும் சொல்லலாம், தேவன் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நான் தூரம் போனேன். ஏன் இந்த பலி அவசியப்பட்டது? ஏன் சிலுவை அவசியப்பட்டது? என் பாவத்தினால அப்படின்னு சொல்கிறத விட தேவன் பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் இந்த சிலுவை பலி அவசியப்பட்டது. இப்போ நான் எப்படி கிட்ட வந்தேன்? அவர் இந்த பலியை ஏற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு கிட்ட வந்துட்டேன். அப்போ தூரம், சமீபம், பலி இது எல்லாமே எதனை அடிப்படையாக கொண்டு பேசப்படுதுன்னா அவர் எவ்வளவு பரிசுத்த தேவன். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையே என்னன்னா பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்த அந்த குணாதிசயம். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் வருது: நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இந்த பாவம் இருந்ததுனால, அவர் பரிசுத்தராக இருந்ததுனால தான் எனக்கு மன்னிப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ அவரே பரிசுத்தர் இல்லைன்னா எனக்கு மன்னிப்பு தேவையில்லை சார். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறேன், அரெஸ்ட் பண்ணிட்டேன், குற்றவாளி குண்டில் நிற்பாட்டுறாங்க. குற்றவாளி குண்டில் நின்றுட்டு ஏறி பார்த்தா அங்கே ஜட்ஜாக இருக்கவர் முந்தா நாள் என் கூட திருடிட்டு இருந்தவர், இங்கே என்னை கொண்டது கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறவர் நேற்று என் கூட கொள்ளையடிச்சவர், அப்புறம் உள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் என்னோட பழைய பங்காளி, கூட்டாளி, இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. நானும் வந்து நிற்கிறேன். இப்போ மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு தான் தோணுமே தவிர பயம் இருக்குமா, நடுக்கம் இருக்குமா, மன்னிப்பு இருக்குமா, தண்டனை குறித்த ஒரு கலக்கம் இருக்குமான்னு இருக்கவே இருக்காது. ஏன்னா இருக்கிறவன் எல்லாரும் என் கூட சேர்ந்தவன். ஏன் மன்னிப்பு தேவை அப்படின்னா அவர் பரிசுத்தர். நான் அந்த கோர்ட்டில் வந்து நிற்கிறேன். நின்னா முன்னால் நிற்கிற ஜட்ஜ் பார்த்தோன்னா மாரலி பர்ஃபெக்ட். அவர் மேலே குற்றம் குறை சொல்லுவதற்கு மாசு மறுவில்லாத சுத்த கண்ணன் அவர் அங்கே நிற்கிறாரு. அப்படி அவர் சுத்த கண்ணனா அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு நடுக்கம் உண்டாகுது. அதனால தான் நான் மன்னிப்பை தேடுறேன். இந்த ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமானவருங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலை அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே அர்த்தம் இல்லாததாக ஆகிவிடும். நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் என்னுடைய யோசிச்சு பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுதில், ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி என்னால் பரிசுத்தமாக நான் மாற்ற முடியுமா? இல்லை சார். எனக்காக தேவன் தன்னையே கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கினார். எப்படி? நான் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்கு அவனை மாற்ற முடியாது. அதுக்கும் அவரே என்ன பண்ணுறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், இவனும் என் கூட போல பரிசுத்தமாக இருக்கணும், இவனும் என் கூட வந்து இருக்கணுங்கிறதுக்காக அவரையே, அதாவது அவர் மனுஷ ரூபத்தில் வந்து அவரையே பலியாக கொடுத்து என்ன கொண்டு வந்ததுனால எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, என்ன நம்பிக்கை? வேற யாரோ ஒருத்தர் எனக்காக பலியானாங்கன்னா அவர் தப்பாய் போயிட்டார்னா நான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த பரிசுத்த தேவன், எந்த பரிசுத்தத்தை டிமாண்ட் பண்ணுற அதே தேவன் அவரே எனக்காக பலியாகி அவரே என்னை பரிசுத்தமாக்கினபடியினால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஒரு நாளும் நான் வெளியில் போக முடியாது. அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தைரியமாக என்னால் வந்து நிற்க முடியும். அதே 19வது வசனத்தை சொல்லும் பொழுது, மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அவள் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் இல்லை சார், அதுன்னு சொல்ல காளைகளின் ரத்தம் இல்லை. எந்த ரத்தம்னா, யார் பரிசுத்தரோ அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்ட்டு. அவரே எனக்காக பரிச்சு எழுதினாரா எப்படி இருக்கும்?
என் பேப்பரை திருத்த போகிற சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டே எனக்காக பரீட்சை எழுதினார்னா எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டேன். அதே மாதிரி தான் அவர் பரிசுத்தர், அவருடைய டிமாண்ட் பரிசுத்தம். அதற்காக அவரே பலியாகி என்னை பரிசுத்தம் ஆக்கினார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுமா? அதாவது W.E. அப்படின்னு சொல்லி ஒரு வேத மனிதர், அதாவது மூடி இன்ஸ்டிடியூட்டில் ஒரு வேத விளக்க உரையாளராக இருந்த அந்த நபர் எழுதும்போது சொல்கிறார், ஊழியக்காரர் சொல்கிறாரு, லைட் வியூ ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ஹோலினஸ் வில் ப்ரொடியூஸ் லைட் வியூ ஆஃப் சின் அண்ட் அட்டோன்மெண்ட். இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை ரொம்ப லேசாக எடை போடுறதுனால தான் பாவத்தை ரொம்ப சீப்பாக்கிட்டோம், பரிசுத்தத்துக்காக அவர் செஞ்ச அட்டோன்மெண்ட் ப்ராசஸையும் சீப்பாக்கிட்டோம். ஆரை டோரி சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பரிசுத்தமான தேவன் ஒரு பரிசுத்தமான மனுஷனுக்கு ஏதாவது செஞ்சால் பரவாயில்ல, ஆனால் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமே இல்லாத மனுஷனுக்காக தன்னையே கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை மட்டும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனால் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ முடியும். எபிரேயர் 12:28 தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குது? யாத்திராகமம் 3:6 மோசே தேவன் நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் பரிசுத்தர் அப்படிங்கிற காரியம் ஒரு பயபக்தியை உண்டு பண்ணுகிறதா இல்லையா? யோசிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறதினால் மீட்பு அவசியப்பட்டது. நீர் பரிசுத்தராய் இருக்கிறதினால் மீட்பின் திட்டம் உண்டானது. நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலேயே மீட்பின் விளைவுகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே சிலுவை, இரத்தம், ஆண்டவரே பலி, அட்டோன்மெண்ட் எல்லாமே ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களால் பரிசுத்தம் ஆக முடியாது என்பதனால உம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு ஆண்டவரே நீரே எங்களுக்காக பலியாகி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, அந்த நம்பிக்கை தான் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் நினைக்க ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே இன்னும் அதை குறித்த நோக்கம், இன்னும் உம்மை குறித்த பயபக்தி, இன்னும் அந்த சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சின், பாவத்தை குறித்த உணர்வு எங்களுக்குள்ள அதிகப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.